இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 25:21. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் யாருடைய வேண்டுதலை கேட்டருளினார் என்றால், ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கேட்டாராம். மலடியாயிருந்த ரெபேக்காள் இப்ப கர்ப்பம் தரித்தார்கள். பிரியமானவர்களே, அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. கர்த்தர் பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறத நம்ம பார்க்கிறோம். மனைவியை நேசிச்சு, மனைவியுடைய சூழ்நிலையை அறிந்து, மனைவியுடைய பாரத்தை அறிந்து, மனைவியுடைய வேதனையெல்லாம் அறிந்து, மனைவியை நேசித்து கணவனாகிய ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க கணவர் செய்கிற தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க மனைவி பலவீனத்தோடு இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க மனைவிக்காக நீங்க பாரப்பட்டா கர்த்தர் நிச்சயமாய் அந்த வேண்டுதலை கேட்பார். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தாராம். கர்த்தர் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கிறாரு. இரட்டிப்பான பலன், இரட்ட குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:22 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்ப்பத்திலேயே பிள்ளைகள் மோதி கொள்ளுகிறது. இப்படி வயிற்றிலேயே இந்த குழந்தைகள் மோதி கொள்ளுகிறது எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை குறித்து இந்த தாய் விசாரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கணவனும் ஜெபிக்கிறாரு, மனைவியும் ஜெபிக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். பிரியமானவர்களே, கர்த்தர் பிறக்க போகிற வயிற்றுல அந்த ஃபார்ம் ஆயிருக்கிற குழந்தைகளை குறித்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே ரெபேக்காள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து கணவன் மனைவி இணையுங்கள், ஒருமனப்படுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நீங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும் சுவாமி. கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்யுங்க. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்கப்பா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. ஏசப்பா, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் என்று நாங்கள் குடும்பங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க எங்களோட எங்க குரூப் ஜாயின் பண்ணுங்க. ஜெபிப்போம். உங்க குடும்பங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you.